எங்கால் ரேஸ்ல 3rd பிளேஸ் வந்திருக்கா சார். ஏதோ படம் இல்லைனாலும் ஏதாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வெரி குட் வெரி குட். கலக்கடா. எங்களுக்கு பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க சார். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு சார் கொடுத்துட்டு போலாம். இப்பதான் ரேஸ்ல தெரிச்சாரு, அதுக்குள்ள பத்மபூஷனா? வெரி குட் வெரி குட். கலக்குங்க. அடா இன்னைக்கு எங்காலும் படம் ரிலீஸ். அதான் இந்த வழியா வந்தவன் பார்த்துட்டு ஸ்பீட் கொடுத்துட்டு போலான்னு வந்து தான் வச்சுக்கோ. வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார் கலக்குங்க. வாடா 3 வருஷம் படம் இல்லதான், அதுக்கு நம்ம ஒரு மனுஷன் இந்த கலக்கிறது. Acting super ma'am. It's super. Super. அம்மி கேட்டலையா விஷயத்து போறியா? ஆமா. நீங்க நல்லா சாப்பிடுங்க. போடா போடா. பொண்ணு வீட்டுக்காரனா புளியாங்கோட்டை. Lidinniklinge viken nilarne med seglemat. Lidinniklinge vanen nilarne med roar. Kiimmällä nuolo siellä kitkukna niimät. Maan idalla raulissa raidu mummamus. Engas sinne hymättänä. Angalmat ei veimänut raju. எனக்கு உண்மையிலேயே வந்து நான் கோட் பண்ணி ரிலீஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் அது வந்து இவங்க பண்ண படத்தோட கதை அப்படிங்கறதே வந்து எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும். இல்ல அது உண்மைதானே சார். எனக்கு என்னன்னா வந்து எனக்கு அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. எனக்கு சோசியல் மீடியால வந்து இந்த படம் அப்படியா இந்த படமா எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே பார்த்துருப்பேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரான கதையை எடுத்துக்கலாம். சீரியஸாவே வந்து எனக்கு ஏன்னா அது இட்ஸ் யூனிவர்சல் ஸ்கிரிப்ட். அப்பா வாசச் புள்ள அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் கதை. அது வந்து நிறைய படங்கள் பார்த்தோம், அதுக்கு நிறைய படங்கள்லாம் பார்த்து தான் பண்ணது. பட் ஆனால் இந்த படத்தை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். I'm Anna de Armas. What's your name? P. Ramanujam. Nalumos daw ni. ஹலோ பிச்சுமணி, நம்ம ரைட் சைட்ல ஒரு புட்டி கடை முன்னாடி கத்திரிப்பு கடை சட்டை புரிட்டு ஒரு பையன் நிக்கிறான் பாருங்க. அவன் பேர் தான் கொட்டமுத்து. அவன் தான் என் பையன். நீங்க அவனை தான் பாதுகாக்கணும். ஏன் டூட் அதான் ஆறிடுச்சுல, கழட்டி போடலாம். அத இந்த கட்டோடைய மூஞ்ச பாரு, பாவமா இருக்குல்ல. அடிக்க வரவங்களாம் பாவப்பட்டு அடிக்கா விட்டு போயிடறாங்க டியூட். என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். தற்குறிங்க இருக்காங்களா இல்லையா? தற்குறிங்கன்னா யாரு? எதுவுமே தெரியாதவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச நண்பன் மட்டும் தான் அப்படி இருக்கா. தற்குறிங்க இருக்காங்க ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா தான் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ண சித்தம் கொதிக்குதே, ரத்தம் தீயாகுதே, யுத்தம் செய்ய வருகவென்று சத்தம் கேட்குதே. இந்த மாதிரி மண்வெட்டிக்கு இதுவரைக்கும் யாரும் செய்யாத இயற்கையான முறையில மண்வெட்டியோட கைப்பிடி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஸ்ட்ராங்கான மரம் செடி வடிவுல இந்த மாதிரி நின்னுச்சுன்னா அதை இந்த மண்வெட்டியோட ஓட்டையில விட்டுருங்க. அடுத்தது அந்த செடிக்கு முறையா தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த செடி சின்ன மரம் வடிவுல வளர்ந்துருச்சு. அடுத்ததா கீழ இருந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு இந்த மரத்தை கட் பண்ணி சைட்ல ஏதாவது கீழே இருந்தாலும் கட் பண்ணிருங்க.
ஏதாவது கிளை வளர்ந்துருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா எடுத்து விட்டுறணும். இந்த மரம் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. இப்ப பாருங்க மண்வெட்டி கொஞ்சமா டைட்டா பிடிச்சிருக்கு. அதனால கீழ உள்ள செங்கல் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் மண்வெட்டியோட வெளியளவை விட அந்த மரம் தடியாகி வெளியே வந்துருச்சு. இப்ப நமக்கு மண்வெட்டி கைப்பிடி சூப்பரா ரெடி ஆயிட்டு, அதே மாதிரி எவ்வளவுதான் மண்வெட்டி வச்சு வெட்டினாலும் இந்த பகுதி கலரவே செய்யாது. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. எல்லாம் அவுத்து போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு மார்க் மாமா விடணும்ல. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. எங்க கடைக்கு வாங்க, நீங்க அவுத்தும் போடலாம் இல்ல எவனையாச்சும் கூட்டு வந்தும் போடலாம். நம்ம கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது. அறிவழகன், மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன்.